அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குமார் நேச்சர் கியூர் ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனல். நம்ம பிஎன்எஸ் கோர்ஸ் பற்றி நிறையா போட்டுட்டு இருந்தோம் நம்ம யூடியூப் சேனலில். நம்ம நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறனால நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னா டாக்டர் ஜோதி நாயர், விவேகானந்தா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜுடைய பிரின்சிபலாக இருக்காங்க. அவங்க லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக வந்து இந்த நேச்சுரோபதி ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க நிறைய டீச்சிங் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்க ஃபார்மர் பிரின்சிபல் வந்து அன்னை நேச்சுரோபதி காலேஜ் கும்பகோணம். அதே மாதிரி அவங்க வந்து ஜேஎஸ்எஸ் இன்ஸ்டியூட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிவராஜ் மெடிக்கல் காலேஜ் சேலம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 இயர்ஸ் நம்ம நேச்சுரோபதி ஃபீல்டில் அது மாதிரி டீச்சிங்கில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர் அவங்க. அவங்கள தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, விவேகானந்தா காலேஜில் அவங்க பிரின்சிபலாக இருக்காங்க. அவங்களுடைய காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நேச்சுரோபதி கோர்ஸை பற்றி நம்ம +2 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெடியாக இருப்பாங்க, நம்ம என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கறதுக்காக தான் அந்த இன்டர்வியூ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெல்கம் டாக்டர். வெல்கம். தேங்க்யூ சார். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் உங்களை பற்றி சொல்லுங்க. இப்போ டாக்டர் உங்க சொன்ன மாதிரி இப்போ விவேகானந்தா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ்ல இப்போ பிரின்சிபல் அண்ட் மெடிக்கல் சூப்பரிண்டென்டா இருக்கேன். அரௌண்ட் 20 இயர்ஸா இங்கே தமிழ்நாட்டில் வேரியஸ் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பழைய காலேஜஸ், அதுக்கப்புறம் இப்போ வந்த புது காலேஜஸ், ஸோ எல்லாத்துலயும் இன் ரொட்டேஷன் ஹேவ் ஒர்க். ஸோ இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி விவேகானந்தா காலேஜ். இது வந்து சங்ககிரி சேலத்துல இருக்கு. இங்கே we are having around 100 seats, around 35 management seat and 65 government seats are there in this college. இது வந்து ஒரு 100 bedded IP hospital, naturopathy hospital attached. So இப்போ I am also an NABH assessor, so like inspecting other hospitals in Ayush chains, Ayurveda, naturopathy and all. And I have also been board of studies in Dr. MGR Medical University faculty member ஆ இருந்தேன். From Senate member இருக்கேன். So in and all most of my career timing was there in Tamil Nadu in the teaching profession. Okay. நீங்க உங்களுடைய BNYS வேற என்ன நீங்க முடிச்சிருக்கீங்க, ஃபர்தரா படிச்சிருக்கீங்களா நீங்க? BNYS க்கு அப்புறம் MSc யோகா முடிச்சிருக்கேன். அது இல்லாம வேரியஸ் லைக் டைம் டு டைம் அப்டேட்டட் ரிசர்ச் மெத்தடாலஜி ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி டு கீப் myself updated. I have done various courses which is related to our field, naturopathy and yoga. Okay. இப்போ தமிழ்நாட்டை பற்றி நிறைய காலேஜஸ் வந்திருக்கு. நேச்சுரோபதிக்கு வந்து ரீசெண்டாக நிறைய காலேஜ் வந்திருக்கு. ஒரு 17 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இப்போ உங்கள் 17 காலேஜில் ஒன் ஆஃப் த காலேஜ் உங்களுது. இந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? பொதுவாக விவேகானந்தா இன்ஸ்டியூட் அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக ஃபீமேல்ஸ் மட்டும், மேக்ஸிமம் கேர்ள்ஸ் காலேஜ், கேர்ள்ஸ் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். நம்ம காலேஜ் என்ன மாதிரி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. So Swami Vivekananda Naturopathy and Yoga Medical College, it is a part of Vivekananda group of institutions. So we have actually Vivekananda group of institution is well known as Asia's largest women's institution. So our chairman sir has even got various awards as the entrepreneur of the best women's institution in all over in nationally as well as from Tamil Nadu. So he is also awarded with the title of Vidya Ratna because he is so popular in this educational field, establishing so many colleges. Many colleges are there in under our banner. So mainly dental is there, pharmacy is there, nursing is there, engineering, B.Ed, arts and science, HI. இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் வச்சிருக்காங்க. இது இந்த he is not having only one college but twinning all these colleges டபுளா இருக்குது. 2 pharmacy இருக்குது, 2 nursing இருக்குது, B.Ed நிறைய B.Ed colleges இருக்கு, arts and science 2 இருக்கு, engineering around 3 are there. So all these colleges, more than one colleges are there. So totally around 28 institutions are there. Now an MBBS college is coming this year. So we in Swami Vivekananda Naturopathy and Yoga Medical College, it is a part of this big banner of group of institutions. So and women's college nu solreenga, but Swami Vivekananda Naturopathy and Yoga Medical College பொறுத்தவரைக்கும் it is co-ed.
So both girls and boys are studying, and this college is actually this is total institution. If you see, it is spread around 160 acres. Whole 160 acres land. You can feel like a mini village if you visit the college campus எல்லா or mini இன்ஸ்டியூட்டும் ஒரே village. எல்லா இல்ல, இன்ஸ்டியூட்டும் ஒரே இவருக்கு ரெண்டு campus. We are having two campuses. ஓகே ஓகே One is in Trichangood and the another one is in Shankagiri. So our Swami Vivekananda Naturopathy and Yoga Medical College Shankagiri campus இருக்குது. ஓகே So both the colleges campuses together around 160 acres இருக்கு நமக்கு. இந்த ஒரு village type இருக்குது. Inside the campus you have all the facility. ஓகே Starting from banking, transport, even mini taxis are available to go here and there. There is a store where the students can get stationery, even the grocery items, and even a beauty parlor is there. They can also get a driving lessons, so everything. So a student doesn't have to go out. So when the girl safety is a major concern, so the parents can be very much at ease if they are taking admission. So the student doesn't have to go out. Everything is available here. So அது வந்து ஒரு பெரிய இது ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த விவேகானந்தா இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே. இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து நேச்சுரல் மட்டும் அந்த கேம்பஸ் இருக்கா, வேற என்ன இருக்கு? ரெண்டு கேம்பஸ் சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம இதுல நேச்சுரல் மட்டும் இருக்குங்களா இல்ல வேற இருக்கா? இல்ல நம்ம கேம்பஸ்ல ஃபார்மசி இருக்குது. லைக் ஐ டோல்ட் யூ டாக்டர், இது ரெண்டு, இப்ப ஃபார்மசி ரெண்டு இருக்கு, நர்சிங் ரெண்டு இருக்கு. சோ அதே மாதிரி ஒரு நர்சிங் எங்க இருக்கு இந்த கேம்பஸ் இருந்தா ஒரு நர்சிங் இஸ் தேர் இன் த திருச்செங்கோடு கேம்பஸ். One pharmacy is here, another pharmacy college is in that campus. So it is like divided. Both the campuses are having many number of colleges. So we have a separate building for naturopathy and yoga college as well as attached 100-bedded hospital. Hospital எல்லாமே செப்பரேட். ஆமா, inpatient with inpatient 100-bedded facility with all the treatment facility we have. Whatever is there in naturopathy and yoga, all the facility is being provided in our hospital. Okay. Inpatient, outpatient எல்லாமே அங்க வந்துட்டு இருக்காங்கல்ல? ஆமா, ஓபிடி வந்துட்டு இருக்காங்க. ஓபிடி ஒரு பர் டே ஒரு இப்ப கோவிட்னால கொஞ்சம் கம்மியா இருக்குது. பிஃபோர் ஒரு 80 ஓபிடி வரைக்கும் we were seeing just before COVID. Now it has reduced like 25 to 30 OPD we are seeing now also daily. Okay. ஓகே. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டெய்லி ரொட்டீன், நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்னிங் டு டில் நைட் வரைக்கும் என்ன மாதிரி ரொட்டீன் இருக்கு, அவங்கள எப்படி நீங்க வந்து படிக்க வைக்க, ஏன்னா +2 முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் வரப்ப எல்லாமே மாறுது இல்லை, உங்களுக்கு ஸ்கூல் அட்மாஸ்பியர் வேற, காலேஜ் அட்மாஸ்பியர் வேற, அது நேச்சுரல் அப்படின்னு டிஃப்ரெண்டா இருக்கும். மற்ற மெடிக்கல் இன்ஸ்டியூட் மாதிரி இது இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவங்க ரொட்டீன் என்ன மாதிரி இருக்கும் மார்னிங் டு நைட் வரைக்கும், உங்க காலேஜ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மார்னிங் வந்து இப்போ எல்லா விஎன்வைஎஸ்எம் காலேஜ் நம்ம கரிக்குலம் வந்து ஸ்டார்டிங் வித் யோகா. ஸோ ஒரு 6 o'clock பக்கம் we will have yoga 6 to 6:30 based upon the season. இப்போ winter season ஆனா we'll start by 6:30. If other seasons we'll start by 6 o'clock. So around 1 hour 15 minutes will be yoga practice. So that practice அதுல வந்து we are telling them asanas, pranayamas, relaxation techniques, even the mantra chanting அது எல்லாமே இதுல இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது ஒரு 1.25 மணி நேரம் அது போகும். அதுக்கப்புறம் the usual we'll be leaving them free for their getting freshen up for bathing and everything. அதுக்கப்புறம் காலேஜ் டைமிங் ஒரு 9:30 will start our college timing, usual timetable whatever is there. And after that, after 5 o'clock 4:30 they will be left free. So after that we will have a prayer session, and then they are free to, like, we have playgrounds here inside, basketball and everything. They have a lot of facility for playing, so, or badminton, whatever is their choice of play, so they can play all those games inside the campus itself. So that is in a short way what they do. But BNY's curriculum as such, if you see, so we have both modern medicine as well as this naturopathy and yoga, traditional subjects, both are mixed together. So here what we have is 100-bedded hospital that is full-fledged with naturopathy facility. We also have a 300-bedded allopathy hospital. So Tamil Nadu பொறுத்தவரைக்கு Vivekananda only has this facility with an attached allopathy hospital. So we know that our curriculum needs both the things together. So it is like two sides of a coin. We need allopathy knowledge also. Allopathy means modern medicine knowledge, and we also need all the knowledge of naturopathy and yoga. So here, like from second year, we have our modern diagnostic method, basic pharmacology is there. Third year, we have toxicology, forensic medicine, obstetrics and gynecology. So all this, they get exposure for all these subjects also in our this modern medicine hospital, 300-bedded hospital, and all our naturopathy and yoga exposure they get in our naturopathy and yoga hospital. So
So that is the curriculum based upon the year that they are studying. Second year one, they will definitely have clinicals in our allopathy hospital. So that is the curriculum that they undergo. அட்வான்டேஜ் இருக்கு, நம்ம ரெண்டும் எடுத்துக்கலாம். நம்ம அலோபதி சைடு நல்லா கத்துக்கலாம், நேச்சுரோபதி நல்லா கத்துக்கலாம். ரெண்டு ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து அட்டாச் பக்கத்துல இருக்கிறப்ப பேசிக் அனாட்டமி பிசியாலஜிலாம் ரொம்ப ஈஸியா படிச்சுக்கலாம். நமக்கு லேப் வந்து with the cadaver, full fledged lab இருக்கு நமக்கு anatomy physiology. ஓகே ஓகே. எல்லாத்துக்கும் இன் டெப்த் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மத்த இன்ஸ்டிடியூஷன். definitely doctor. ஓகே ஓகே. ஃபுட் எல்லாம் என்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்கு நேச்சுரோபதி அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ வந்து they get both the types of food. இப்போ 12th முடிச்சிட்டு வராங்க, ஸ்ட்ரிக்ட்டா நம்ம நேச்சுரோபதி ஃபுட் தான் டெய்லி சாப்பிடணும் சொன்னா ஈவன் பேரண்ட்ஸும் அதுக்கு they are not easily, they will not agree for that. So அதனால first initially when they are coming here, we will provide them all the type of food that they are having there in home. But slowly after 6 months to 7 months, in naturopathy food we will start exposing them to naturopathy food. So like weekly 3 days we give them naturopathy food only one time in a day. Like once we will give morning time, second after 2-3 days we will give in afternoon lunch time, and the third one and during the dinner time. So 3 days in a week we one meal will be naturopathy food. It is usually sprouts and raw diet and fruit salad we try to go, and third one we go for millet diet. So that is a millet ganji, those type of diet nama apdi kuduthavare, because they should adapt to this lifestyle before they go and convince the patient. So adukkaga we expose them to all this. Definitely. Even from the first year, if a PNC namakku subject is philosophy of nature cure. Okay. So on the subject practical one, we make them to take treatment. If நம்ம எத்தனை patient அவரை காமிச்சாலும் when they experience that treatment, they will understand what it is doing to their body and mind. And the experience நமக்கு கண்டிப்பா தேவை. So அதனால வந்து definitely we give them such like starting from enema, hip bath, immersion bath, everything. So they have to steam bath, sauna bath, எல்லாமே அவர் experience பண்றாங்க. And then they are made to write in the observation note what is their experience out of this massage and everything. So all the treatments definitely they have to undergo to get the experience and treat their patients well in the future. Okay. அப்புறம் ஸ்டடீஸ் இல்லாம மத்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? அடிஷனலா ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் டெஃபினெட்லி எக்ஸ்ட்ரா காம்படிஷன்ஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டடா போய் அவங்களை ட்ரெயின் அப் பண்றது. ஆனா ஃபர்தர் ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருந்தா ஆஃப்டர் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கிறது ஈஸியா இருக்கும். என்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க காலேஜ்ல? இப்போ first starting from language training, so we give a special class for Hindi. Okay. So what I have seen in my experience, my older students also, when they were deputed for internship in North India and all, because you know very well doctor, we even send our internee doctors to North India. So what our students of Tamil Nadu they face is the most of the problem is because they have some language barrier. So we teach them Hindi from first year so that when we send them for internship they learn better. If a patient at நம்ம interact பண்ணாங்க definitely அந்த local language அவருக்கு தெரிஞ்சிருக்கும். So அந்த local language தெரிஞ்சிருக்கிறதுக்கு இப்பவே அந்த training கொடுத்தாது அது ஆகும். So அந்த one language training is there. Second, we have the cultural exposure காக dance இந்த மாதிரி எந்த மாதிரி exposure what they have interest in, those type of training also we give. Sports one we have coaches, separate sports coaches are there for different type of games like basketball, even shuttle and kho-kho. So coaches are there who train them for physical fitness for this particular sports, whatever our athletics, whatever they're interested in. And even from we have like our school also with the Vivekananda Institution, group of institution also has a school. So from the school level they are exposed to so many types of games that they are now they go to state level and they have even won the state level championship even in the school level. So that is the type of exposure in extracurricular activities that is given in Vivekananda Institute. Okay. உங்களுடைய ஹாஸ்டல் என்ன மாதிரி இருக்கும்? ஒரு ரூம்க்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க? அதே மாதிரி என்ன மாதிரி ஃபீஸ்னு ஒரு ரஃபா நம்ம சொல்லணும், அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு செலவாகும் ஒரு மந்த்துக்கோ இல்லை இயர்க்கோ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹாஸ்டல் என்ன எக்ஸ்பென்ஸ் ஒரு ரஃபா எஸ்டிமேட் தான் நான் கேட்கறேன், எக்ஸாக்ட் சொல்ல முடியாது. ஒரு ரூமுக்கு எத்தனை பேர் இருப்பேன், என்னமா ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றீங்க? நான் வந்து ஹாஸ்டல்ஸே கம்ஃபர்ட்டா இருந்தாதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நல்லா இருக்கும்ல, அது ரொம்ப எதிர்பார்ப்பா. டெஃபினெட்லி அது வந்து உங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க சார் டாக்டர். இது வந்து ஹாஸ்டல் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் எனி பேரண்ட் வில் see.
ஸ்டடீஸ் கரிக்குலம் ஸ்கோப் இதெல்லாம் அப்புறமா தான் கேட்பாங்க. நான் என்னோட பொண்ணா பையனை இங்க விட போறேன், எப்படிதான் என் பையனை என் வீடு விட்டுட்டு இங்க இருக்க போறான், எந்த மாதிரி சாப்பாடு இங்க கிடைக்கும், எப்படிதான் அக்கமடேஷன் இருக்கும். So proudly I can say with all my like I will take the pride to say that இங்க வந்து பெஸ்ட் ஹாஸ்டல் லைஃப் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் அக்கமடேஷன் பார்த்தா it has attached washroom and bathroom facilities attached. So நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிய போக தேவையில்லை. There is no common washroom or bathroom that they have to share. Yeah, common கிடையாது. ஒரு ரூம்ல 3 people are only put up. 3 students are only put up in one room with bed, almirah, table, chair, whatever is cupboards, whatever is needed for a student. So everything is provided, and moreover washing washing clothes and all, we provide washing machine with the housekeeping staff. The student don't have to, like we say karma yoga, they have to work, but the first year is really tough. First year, second year, we have to study so many subjects. So we don't want them to waste their time in all these meager activities. We give them the provision to just give their clothes and they get it ironed, washed and ironed from our housekeeping staff. So that facility is there. Definitely ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஃபுட்டும் வந்து ரொம்ப நல்ல ஃபுட் கொடுக்குறாங்க. They themselves tell it is same like what they get in their homes. So that thing is there. And as I told before, our campus has all the facility. இப்போ ஸ்டோர் இருக்குது, கேன்டீன் இருக்குது, நம்ம ஈவன் நான் சொன்ன பியூட்டி பார்லர் இருக்குது, டிரைவிங் லெசன்ஸ் இருக்குது, பேங்கிங் இது இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டி இருக்குனால so they feel very free to move around. So அந்த மாதிரி they are getting all the facility in the hostel. And the expense that you asked, so I can proudly say that even after giving so much of facility, namma fees vandu it is like least among all the colleges in Tamil Nadu, or private colleges in Tamil Nadu, with best facility, least fees. So I should really thank our chairman sir to just feel what a parent faces when they send their student, their daughter or son for a medical degree. So அவர் அது கரெக்டான அவருக்கு அந்த ஃபீல் இருக்குனால அவர் அவ்வளோ சேஃப்டியா ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க வைக்கிறாங்க with all the facility with least fees. இங்கே one more thing doctor I would like to add, அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. இப்போ நம்ம ஹாஸ்டல்ல நம்ம காலேஜ்ல வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. You can come from home also with free bus facility. Around 230 to 240 buses இருக்குது. தனி ஒரு டிரான்ஸ்போர்ட் டிவிஷனே இங்க இருக்கு. என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துங்க? அது வந்து from Trichy it is there doctor. ஈரோடு எல்லா நாமக்கல் எல்லா இடத்துலயும் nearby 8 districts. இப்போ nearby district daily to and fro is there, free transport. Even one single pie we are not getting for that. Other than that, when holidays are declared, so during holidays wherever in Tamil Nadu, whichever, even if it is a Kanyakumari district, we have the our buses will take our students. Students வந்து சேஃபா நம்ம பஸ்ல with நம்ம, even there will be a bus coordinator. That coordinator is no one else but our own staff. ஒரு ஸ்டாஃப் மெம்பரும் இருப்பாங்க. சோ இப்ப கன்னியாகுமரி போற பஸ்ஸா இருந்தா நம்ம பஸ்ல அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அதுல ஏறுவாங்க. So they will be dropped there. And if like Pongal holidays also, if 4 or 5 holidays will be there, the bus will be there. Bus அங்கேயே நிக்கும். அந்த 4-5 நாளுக்கு அப்புறம் அந்த பஸ், அதே பஸ் அந்த பிள்ளைங்களை அப்படியே சேஃப்லி கொண்டு வந்து நம்ம கேம்பஸ்குள்ள இருக்கணும். So during that time, mobile parents can track them, talk to the office, the staff coordinator also regarding the safety. So in the matter of provision, definitely it is like the parents are really happy about this type of provision that we are doing. இப்போ கோர்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம காலேஜில். ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் வரல. சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளில வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் செஞ்சு கொடுப்பீங்க? என்ன ஜாப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறதோ இல்லை என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க? என்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி? நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சப்போஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, அதான் அடுத்த கொஸ்டின். எல்லாமே படித்து முடிச்சோன்னே ஏர்ன் பண்ணணும். எந்த வகையில் நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா, முடியாதா, இல்லை மற்ற கோர்ஸ் மாதிரி இருக்குமா, இது என்ன மாதிரி இருக்கும், அவருடைய ஸ்கோப் தான் நிறைய கேட்கறாங்க. கவர்மெண்ட்ல போலாமா, பிரைவேட்ல போலாமா, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அது காலேஜ் சைட்ல நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களா, கைட் பண்ணுவாங்களா அப்படிங்கறது கேட்கறாங்க. ஆமா, இப்போ நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் செல்லே இருக்குது. பிகாஸ் ஐ டோல்ட் யூ வேரியஸ் காலேஜஸ் இங்கே இருக்குது. ஃபார்மசி, டென்டல், நர்சிங், இப்போ PNYS, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்த்து we are have a centralized placement cell. So inge vannu we give placement to all, we like reputed companies. When you see for engineering and other commerce stream and pharmacy, reputed companies come over here, they interview them, and the campus in campus they will be selected. When it comes to medical stream, so like dental, nursing, our stream,
So we have separately like hospital, bigger hospital, corporate hospital. இப்போ உங்களுக்கே தெரியும் naturopathy and yoga division பெரிய பெரிய corporate hospitals எல்லாம் இருக்கு. So அந்த மாதிரி exposure definitely we have planned for the future. So those like we are doing now for other fields of our colleges. So அதே மாதிரி naturopathy ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் we are going to give such type of exposure, bringing in corporate hospitals and other hospital staffs to conduct interviews in campus and select our students. Okay. But one thing is that, doctor, we don't only expose them to interviews in campus, but from the beginning, if first year students irukkranga, we give them training. So how to make themselves competitive. இப்போ சொல்லுவேன், இப்போ என்னோட காலேஜ்ல இப்போ 100 சீட் இருக்குது. இதே மாதிரி எத்தனை காலேஜஸ் இருக்குது இந்தியா மொத்தமா பார்த்தா more than 50 colleges are there. So they should make themselves such smart that they should be able to compete with all these students. So நம்ம பிளேஸ்மெண்ட்காக opportunity provide மட்டும் அது பத்தாது நமக்கு. Definitely we should make them capable to face all type of such interviews. And scope நம்ம வைடா பார்க்கும்போது கவர்மெண்ட் செக்டர்ல இருக்குது, பிரைவேட் செக்டர்ல இருக்குது. கவர்மெண்ட் செக்டர் I think you can tell better, doctor. Now, I think you were the first batch of doctors who went into the government sector. So lifestyle clinic இருக்குது, எல்லா PSC எல்லா district hospital நமக்கு posting இருக்கு naturopathy and yoga. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 3 to 5 சென்டர்ஸ் ஆவது கவர்மெண்ட் சென்டர்ல டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 5 சென்டராவது மினிமம் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 5, ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு கவர்மெண்ட் விங் இருக்கு. அப்போ ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் நிறைய போஸ்டிங்ஸ் வரப்போ இவங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் வச்சு அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியா நமக்கு வந்து கவர்மெண்ட்லேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகேங்க. இப்போ I can proudly say that many of my fresh graduate students, like 2 years back or so when MRP was conducted, so they were the ones who went inside. Okay. From various colleges. So I feel really, I take the pride of telling this. So it is not only that experienced doctors ku mattum da ipo government vela opportunity irukudhu. Because of this MRB, even fresh graduates they can enter into government job very easily. So in the opportunity matta Indian system of medicine illa namakku. அப்ப பிரைவேட்ல நமக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. So they and moreover they can open their own clinic. Or they can work in hospital which are combined. Ayush stream hospitals are there, separate naturopathy and yoga hospitals are there, spa is there, wellness centers are there, resorts are there. So they even and then higher studies they can go. என்ன ஃபீல் பண்றோம், நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட்ல கொண்டு போறோம் அதை பொறுத்து கிடைக்கும். ஆமா. வேற ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது பிஎன்வைஸ் பொறுத்த வரைக்கும் we are having so many drugless system of medicine ஒன்னா சேர்ந்துதான் இந்த naturopathy and yoga. So இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து எனக்கு அக்யூபங்க்சர் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கு பார்த்தா he can work as an acupuncturist, he can open his own clinic, and diet counselor da work பண்ணுவேன். So அதுக்காக நம்ம தனியா போய் dietetics course பண்ண தேவையில்லை. We are teaching them here. Yeah. So அது diet clinic open பண்ணலாம், இல்ல யோகா தான் ஃபாலோ பண்ணுவேன், யோகா வச்சு தான் நான் earn பண்ணணும்னு நினைக்கிறேன், that is my passion, சொன்னா யோகா ஸ்டுடியோ ஓபன் பண்ணலாம். Or you can work in various hospitals or resorts as yoga doctors. So it is upon us what we want to become. அந்த அளவுக்கு சாய்ஸ். பிசியோதெரபி தனியா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். தனியா அதுக்காக பிசியோதெரபி டிகிரியை நம்ம எடுக்க தேவையில்லை. கேக்குறாங்கன்னா நேச்சுரோபதி ஏன் எடுக்கணும், என்ன அட்வான்டேஜ் கம்பேர் டு அதர் ஆயில் சிஸ்டம் அல்ல அலோபதியா இருக்கட்டும், இந்த ஃபீல்டுல நீங்க படிக்க சொல்றீங்க, இதோட அட்வான்டேஜ் என்ன, என்ன யூனிக்னஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிலர் கேக்குறாங்க. அது நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி? Okay, so இப்போ யூனிக்னஸ் பார்க்கும்போது இப்பவே நான் சொன்னேன் we have so many other drugless system of medicine ஓட combination this is. And இப்போ comparison பார்க்கும்போது so it is a part of Indian system of medicine definitely. And if you say Siddha, Ayurveda, Unani, இதெல்லாம் our system concern only. So they all are good in their own way. But when you see naturopathy and yoga, நம்ம இதுல we are not giving any sort of medicine. இப்போ சித்தாலும் கூட herbal medicine is given, but we are giving herb in its natural form. அதே ஒரு டிகாக்ஷன் ஆவோ அல்லங்க அத ஒரு கஷாய ஒரு சூப் ஆவோ we are using those same herbs, but the way that we use is natural. So Ayurveda kuda they prepare tablet out of the herbal whatever herbs they have, but we are giving in its natural form. We are using those things definitely. And when we compare to like allopathy, so in the naturopathy system no side effects illa, because what we are giving to the patient is a new lifestyle. First, if our patient வரும்போது நம்ம we are going to ask him what is the type of lifestyle that he is following based upon the region, religion. So we are going to modify his lifestyle, his food habits,
or whatever the type of exercise routine he has, we are going to modify it according to the disease or the problem. என்ன ப்ராப்ளம் இருக்கா தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அது இல்லாம அது வந்து நம்ம சைடு எஃபெக்ட் இல்லாம ஒரு புது லைஃப் ஸ்டைல் that he can adjust to நம்ம சொல்லி கொடுக்க போறோம். So that is nothing. So we are not suppressing any symptom. இப்ப மத்த சிஸ்டம் மெனி சிஸ்டம் they have the suppression of this symptom. நம்ம அப்படி பண்ண போறது இல்ல. From the root, இப்போ ஒரு டிசீஸ் வந்து அதோட ரூட் காஸ் என்ன, அது இப்போ ஈவன் மைக்ரைன் கேன் பி தேர் பிகாஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக் அல்சர். பேஷண்ட் இப்ப கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, அதனால அவருக்கு மைக்ரைன் வரலாம். மேபி இன் அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் தே won't go to the root cause, but through our system we first see what is the root cause, then we eliminate that, automatically the other disease that is connected to it will be cured. So that part is very good in naturopathy and yoga. So நம்ம இப்போ ஒரு gouty arthritis இருக்குது. So gouty arthritis, the toe will be, whatever smaller joints will be paining so much because that uric acid crystals it will be pricking there. So what we do, we just give them eliminative diet. We just follow alkaline diet so that this gets neutralizes. So the uric acid gets neutralizes and this nodules will be removed automatically. The patient is relieved out of the pain. So nama idukkaga or pain killer or we don't have to give them anything extra. Just by modifying the diet, we can cure such bigger diseases. Bronchial asthma. So most of the diseases, naturopathy பார்க்கும்போது நம்ம சொல்றது வந்து psychosomatic diseases. இந்த மாதிரி psychosomatic diseases, that really means that the problem really is there in the psyche, our mind. So in naturopathy and yoga, we treat the mind, automatically the body gets healed. So that is the bigger advantage of naturopathy and yoga when we compare to other systems. ஓகே, அது ஜென்ரலாக பார்த்தா நேச்சுரோபதி யாரையும் ஹார்ம் பண்ணுறது இல்லை, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பேஷண்ட்ஸ் ஹார்ம் பண்ண போகிறது இல்லை. லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுது நேச்சுரல் வே அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் மற்ற மெடிசன் சில கஷாயம் அந்த மாதிரி குடிக்கிறது சிரமம் அப்படி இல்லை. ஃபுட்டை தான் நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுக்க போகிறோம். அவங்க லைஃப் ஸ்டைலை மாடிஃபை இதெல்லாம் பண்ணுறப்ப அப்படின்னா நம்மளை நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஒரு டாக்டர் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஹெல்த் வைஸ் பார்த்துக்கலாம். அப்ப அவங்க மட்டும் பார்க்க போறது இல்லையே, அவங்களுடைய கூட இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதுவே பெரிய நமக்கு ஒரு மிச்சம் தானே. நேத்து கூட ஒரு அட்மிஷன் போடும்போது இதுதான் சொன்னது டாக்டர், இதுதான் நான் எப்பவும் சொன்னேன். No other profession is there where your health is taken care of. First you are going to take care of yourself, then your parents, your relatives, அதுக்கப்புறம் உங்க சுத்தில இருக்கிற ஆளுங்க, then only you are going to treat your patients. சர்க்கிள் பார்த்தாவே இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் வேற எந்த ப்ரொஃபஷன்லயும் இல்ல. அதே மாதிரி மத்த சிஸ்டத்துல வந்து ஒரு சர்ஜரி நம்ம பண்ணி பார்க்க முடியாது. நேச்சுரோபதி அப்படி இல்லை, எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அலோபதி ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பண்ண முடியும். மற்றவங்களுக்கு தானே சொல்ல முடியும். நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படி இல்லை, எல்லா ட்ரீட்மெண்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். யோகாவில் இருக்கட்டும் மற்ற ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறப்ப அது யாருக்குமே கிடைக்காது, நமக்கு கிடைக்குது. அந்த இதை பெரிய நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய காலேஜ் சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இல்லாமல் மற்ற ஃபீல்ட் விசிட் மாதிரி அவுட் ஆஃப் நம்ம காலேஜுக்குள்ளே இல்லாமல் வெளியில போய் என்ன மாதிரி அவங்களுக்கு இது பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டா இருக்கட்டும் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கிறதா நம்ம ரிலேட்டடா அந்த மாதிரி ஏதாவது நீங்க பிளான் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கீங்களா? டெஃபினெட்லி. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் நமக்கு சுத்தில, இப்போ கோயம்புத்தூர் பார்த்தாலும் இந்த சுத்தில நமக்கு பெரிய பெரிய நேச்சுரோபதி அண்ட் யோகா ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ we take them for that hospital visit, and to be frank, because of COVID we had slowed down. So நம்ம students maybe as per 16th onwards we may start our colleges, then all this routine work will again start. So we will take them to bigger hospitals so that they see how the patient is treated, what are the facilities they can provide to a naturopathy, to a patient who comes to naturopathy hospital. Even though they can see here, but when they go to other hospitals, they see different setups, they meet different doctors, so the exposure is more. So நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே allopathy hospital எப்படியோ it is there in the timetable itself. For a clinicals we send them for allopathic modern medicine clinicals, so that is there. அது எல்லாமே community visit இருக்குது. So we have planned for community visit also, because once they enter the community, the local people, when they meet, they come to know what type of disease is prevailing. Okay. இப்போ நம்ம காலேஜ்ல பிஎன்எஸ் முடிக்கிறாங்க, முடிச்ச உடனே ஒரு பிஜி போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த பிஜி நம்ம காலேஜ் வருமா, இல்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? பிஎன்எஸ் இப்போ ஆக்சுவலி நம்ம கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் 5 years ஆஃப் டிகிரி நம்ம காலேஜ் ரன் பண்ண வரைக்கும் தான் நம்ம எம்டி பிஜிக்காக நம்ம அப்ளை பண்ண முடியும் காலேஜ். ஃபியூச்சர்ல வருமா? டெஃபினெட்லி ஆஃப்டர் 5 வரும் டெஃபினெட்லி வரும், கண்டிப்பா வரும். So we wish that we can give more number of seats.
Okay. Ipo like we are having less number of PG seats in India, all over India when we see. So we want to give more and more exposure, more and more opportunity for our students to do PG. இப்ப நிறைய பேர் பிஜி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, பட் நம்பர் ஆஃப் சீட் இஸ் வெரி லெஸ். ஸோ வருஷத்துக்கு அந்த ஒரு அளவுக்கு 15 பேர் தானே காம்படிஷன் படிக்கிறாங்க. இருக்கு. நம்ம கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல ஒரு 5 சீட் தான். ஆமா 15 5 இருக்கு, நேச்சுரோபதி இருக்கு, யோகா இருக்கு. மொத்தமே 15 பேர் தான் படிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தா பிஎன்எஸ் வந்து 1600 பேர் ஜாயின் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு நம்பர் ஆஃப் பிஜிஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்ப பிரைவேட் காலேஜ் நம்ம வந்து பண்ணாதான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ பிஜி படிக்கிற என்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க? எம்டி முடிச்சா என்ன அட்வான்டேஜ்? பிஎன்எஸ் மட்டும் எனக்கு போதும், பிஜி படிச்சா என்ன டபுள் அட்வான்டேஜ்? டபுள் அட்வான்டேஜ் சொல்லலாம். இப்ப பிஎன்வைஸ் படிச்சு முடிச்சுட்டு பிஜி எம்டி தான் படிக்கணும்னு இல்ல டாக்டர். இப்ப எம்டி நம்ம MD in acupuncture இருக்குது, MD in naturopathy, MD in yoga, even MD in diet is also there, diet therapy இருக்குது. இப்போ அப்ப the 4 types of MDs are there. Other than that, so MD படிச்சா 3 years we have to study. Definitely you will become an expert in the field of naturopathy and yoga. இது இல்லாம வந்து MSc courses are there. MSc yoga இருக்குது, MSc even forensic medicine இருக்குது, MSc in microbiology, MSc physiology, anatomy. So இந்த மாதிரி different course படிச்சா what is the benefit is they can go to various other colleges. Naturopathy college மட்டும் தான் work பண்ணணும் இல்ல, they can go to even MBBS college, dental college, all the Siddha, Ayurveda, இந்த மாதிரி எல்லா காலேஜ்லயும் they get this scope. அவர் வந்து அங்கே மைக்ரோபயாலஜி, that's what I said. BNYS படிச்சா there is so much scope for pursuing your passion. இப்போ நான் அகாடமிக்ஸ் தான் போகணும், என்னோட பேஷன் வந்து anatomy is my favorite subject, so why not I'll do MSc in anatomy and go as a professor in any of the colleges. இப்போ மெயினா இப்போ பொண்ணுங்க பாக்கும்போது they study here but they get married any other city, even any other state கூட இருக்கலாம். So அந்த மாதிரி இருக்கும்போது நியரஸ்ட் காலேஜ் என்ன? இப்ப எல்லா நியரஸ்ட் சிட்டில we may not get a nearest naturopathy college. So if you have another colleges, any medical degree college, you can go and work there. So paramedical else they need, so you have lot of opportunities. So அந்த மாதிரி I think they have lot of benefit after doing PG. It becomes double. And one more thing is that அவர் வந்து this 3 years what they are doing as MD is considered as experience. So அது வந்து when they join they are considered as a 3 years experienced faculty. So that benefit is there in salary as well as in other things also they get a benefit. ஓகே. இப்போ உங்க காலேஜ் வந்து மற்ற காலேஜோட என்ன ஒரு யூனிக்னஸ் சொல்லுங்க, எக்ஸாக்ட் லொகேஷன். இப்போ யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா எப்படி உங்க காலேஜை ரீச் பண்ண முடியும்? பை ரோட் டிரான்ஸ்போர்ட் இல்ல ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் எப்படி வர முடியும்? This is nearest airport is Coimbatore, doctor. So even Salem lipo airport facility start பண்ணிருக்காங்க. So Salem and Coimbatore is the nearest one. Even Trichy is near for us. That Erode is only 20 kilometers. 20 kilometers தான் இங்க இருந்து. Salem பாக்கும்போது ஒரு 45 km வரும். So it is nearest to many cities here in and around. Most approachable place. This campus belongs to most approachable place with train facility, bus facility, and it is in the side of NH. So all the buses go from here. So that connection part is there. So other than that, I told you about the campus and everything. So all the facilities is there inside the campus. அது இருக்குது. அது இல்லாம நான் transport facility பத்தி சொன்னேன். So in this facility, I don't know if it is there in any other college. And அது இல்லாம நான் சொன்ன இப்ப மாடர்ன் மெடிசினுக்கும் நேச்சுரோபதிக்கும் ஈக்குவலா எக்ஸ்போஷர் கிடைக்கிற ஒரே ஒரு காலேஜ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தான். அந்த மாதிரி there is a women's safety is at most given a priority. So அந்த மாதிரி this is a unique college னு சொல்லலாம் in our field of naturopathy and yoga. இப்ப ஈரோட்ல இருந்து ஒருத்த வராங்கன்னா த்ரூ பஸ் எப்படி வரலாம்? இப்ப Changagiri is the nearest stop, doctor. So they can from Erode they can come to Changagiri. So even the college bus stop is there. Sometimes they stop here from Changagiri. If you come by bus, they stop the Vivekananda bus stop. Now college bus stop னு சொன்னா கூட இங்க நிறுத்துவாங்க. The குமாரபாளையம் போற பஸ் கூட இங்க நிறுத்துவாங்க. So அப்படி கூட அவர் வந்தார். ஓகே. இப்போ இது வரைக்கும் இப்போ ஒரு காலேஜ் பத்தி நிறைய சொன்னீங்க. இது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தாங்க காலேஜ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக அந்த இது போட்டிருக்கோம். இப்போ கட் ஆஃப் சொல்றாங்கல்ல 200, அந்த கால்குலேஷன் பற்றி சொல்ல முடியுமா? நம்ம இது வரைக்கும் நம்ம நீட் வந்து இன்க்ளூட் பண்ணல, நம்ம நீட் இல்லாம நம்ம +2 பேஸ் பண்ணி தான் இருக்கு.
கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எந்த கட் ஆஃப் இருந்தால் ஓரளவுக்கு ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியா லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும், அது கொஞ்சம் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த வருஷம் பண்ணவே முடியாது பிகாஸ் திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இயர். இந்த வருஷம் வந்து கோவிட்னால பிள்ளைங்கள் 12th எழுதவே இல்லை. Maximum people have not written 12th. Some college schools have made their own test or something, and based upon the 10th, 11th and 12th internal mark கொடுத்திருக்காங்க. இப்ப வரைக்கும் பார்த்த வரைக்கும் கட் ஆஃப் ரொம்ப ஹையா போயிருக்குது. ஸோ ஆக்சுவலி கம்யூனிட்டி பேசிஸ்ல தான் நமக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா. இப்போ ஜெனரல் கேட்டகரி பார்த்தா அவன் 50% இஸ் த மினிமம் எலிஜிபிலிட்டி, அண்ட் பிசி பார்த்தா 45%, எம்பிசி பார்த்தா 40%, அண்ட் எஸ்டிஎஸ்சி பார்த்தா 35% இஸ் த மினிமம் eligibility criteria. So அதை பார்க்கும்போது eligibility, most of them are eligible, but to get a government seat they should compete in the rank list. So on the rank list varnangi they should have a good cut off. For BC I will say if they get above 180 or 175, then I think this year we can say they may get it. So the based upon this, all the community wise we'll say that the cut off இப்போ பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்க, அது வந்து physics, chemistry, biology or physics, chemistry, botany and zoology. So this 3 marks will be calculated and an average will be taken. So or college lo vanna there are different community has different number of seats that is allocated in different colleges. If BC community ki or college la itna seat irukum. If the college is having 100 total seats and 65 government seat irukana cha adula vanna itna seat or community ku odiki irpanga. So from the government counseling, so in based upon the community they will get the seat in different colleges. Okay. So up till now the intimation for government counseling has not come. So it will be put up in the website, in newspaper, and even local news will flash about the counseling for naturopathy and yoga, which will be held in Chennai. நம்ம டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் இருக்கு, அங்கேதான் நம்ம கவுன்சிலிங் நடக்கும் எல்லா வருஷம். உங்க காலேஜ்ல யாராவது இப்போ ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க, காலேஜ் வந்து நேரில் பார்க்கணும், இல்லை அட்மிஷன் ரிலேட்டடா வந்து பார்க்கணும்னா யாரை கால் பண்ணணும், கான்டாக்ட் பண்ணணும், நம்பர் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு அதை கால் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஓகே, டெஃபினெட்லி நீங்க சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லுங்க. ஓகே. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு கோர்ஸ். ஸோ நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இட் இஸ் ஹேவிங் வைட் ஸ்கோப். இந்த மாதிரி ஒரு ஸ்கோப் உள்ள வேற கோர்ஸ் நமக்கு இல்லை. அண்ட் மெயின் திங் இஸ் ஹியர் யூ டோன்ட் நீட் நம்ம எழுத தேவையில்லை. இப்போ இருக்கிற எல்லா சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐயோ நீட் எழுதணுமே என்ன, இந்தியாவில மொத்தம் இந்தியாவிலே பார்க்கும்போது திஸ் இஸ் த ஒன்லி கோர்ஸ் வேர் வித்வுட் நீட் யூ கேன் பிகம் எ டாக்டர். சேம் அதே படிப்பு தான், அதே இம்பார்ட்டன்ஸ் தான். வேலை வாய்ப்பு பார்க்கும்போது மற்ற ஸ்ட்ரீமோட இங்க அதிக. But the government has given the priority that you don't have to go through NEET to join naturopathy and yoga. For idu kuduthirukanga, no need of NEET solida. So adanal definitely you can come to our college, and to visit our college, see the campus, you can directly call me also. My number you can note down, 904 770 5939. So this is the number. They can directly contact me and come to the college. Once more I will repeat, 904 770 59. Contact us. We will ask them to send their mark list or everything so that we can check over their cutoff and our whether eligible irukkranga illa and paathitte or facility visit ku or kandipa inge varum. Okay. Thank you doctor for your valuable time. Thank you so much doctor. நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு opportunity கொடுக்குறீங்க. This is the time they want to know what to do, என்ன பண்ணலாம். ஆமா, ஒரு கைட் பண்ற ஒரு opportunity provide பண்றீங்க. கண்டிப்பா நல்ல விஷயம், நல்ல கோர்ஸ் இருக்குங்கிறது நம்ம வந்து தெரியப்படுத்துறோம். அதை வந்து யூஸ் பண்றவங்க பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம், நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு, நம்ம அதை ஷேர் பண்ணணும், இது மற்றவங்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிறோம். ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்கும், இல்லை காலேஜஸ் எப்படி இருக்கும், என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி போட்டிருக்கோம். இது சம்மந்தமாக நிறைய இது வந்து நம்ம பெரிய ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணோம். அதுக்காக தான் உங்களே காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த இன்டர்வியூ ஒன்று போட்டால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டாக்டர் ஜோதி நாயர் ஃபார் நம்ம திருப்பி இது மாதிரி ஒரு யூடியூப்ல பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், தேவையான கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.